வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னா, இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதிய முதல் போட்டியின் வெற்றிக்கு பிறகு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டியளிக்கையில், பொறுமையாக இருந்தால் சாதிக்கலாம், நாங்கள் கிரிக்கெட்டை விட்டே வெளியேறவில்லை என்று கூறியுள்ளார். அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் போனால் இந்த வீடியோ வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் முழுசா தெரிஞ்சுக்கலாம். வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியானது 280 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது. முதலில் பேட் செய்த இந்திய அணியானது முதல் இன்னிங்ஸில் 376 ரன்கள் எடுக்க, வங்கதேச அணியானது 149 ரன்களில் ஆட்டமிழந்தது. இதனையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் 227 ரன்கள் முன்னிலையுடன் இந்திய அணியானது களமிறங்கியது. 4 விக்கெட் இழந்த நிலையில் 287 ரன்கள் எடுத்த நிலையில் இந்திய அணியானது டிக்ளேர் செய்தது. இதனையடுத்து 515 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் வங்கதேச அணியானது களமிறங்கியது. வங்கதேச அணியானது இரண்டாவது இன்னிங்ஸில் கொஞ்சம் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும், அஸ்வினின் சுழலில் சிக்கி 234 ரன்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்தது. வெற்றிக்கு பிறகு தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ள இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்துவிட்டது. நாங்கள் நீண்ட இடைவெளிக்கு பின்பு டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடினோம். ஆனால் நாங்கள் கிரிக்கெட்டை விட்டு எப்பொழுதுமே விலகி சென்றதில்லை. இந்த தொடரானது தொடங்குவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே நாங்கள் சென்னை வந்து பயிற்சி முகாமில் பங்கேற்றோம். எங்களுக்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்துவிட்டது. ரிஷப் பந்த் தன்னுடைய வாழ்க்கையில் பல நெருக்கடியான சமயங்களை சந்தித்து இருக்கின்றார். அதிலிருந்து மீண்டும் இருக்கின்றார். தன்னை அவர் எப்படி களத்தில் வழிநடத்திக் கொள்கின்றார் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. IPL தொடர் மூலமாக கிரிக்கெட்டுக்கு மீண்டும் வந்தார். அதன் பிறகு T20 உலகக் கோப்பையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார். தற்பொழுது அவருக்கு பிடித்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடி இருக்கின்றார். அவருடைய ஆட்டத்தை நிரூபிக்க அவருக்கு சில காலம் தேவைப்பட்டது. அதனை நாங்கள் வழங்கினோம். அனைத்து பாராட்டுகளும் ரிஷப் பந்திற்கு உரியது. டெஸ்ட் போட்டியில் காலடி எடுத்து வைத்தவுடன் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டார். கலர் சூழல் எப்படி இருக்கின்றது என்பது பிரச்சனை இல்லை. நாங்கள் அதற்கு ஏற்ப பிளேயிங் 11உடன் தான் தயார் செய்து விளையாடி வருகின்றோம். கடந்த சில ஆண்டுகளாக ஆடுகளத்திற்கு தேவையான சில பவுலர்கள் எங்களுடைய அணியில் எப்பொழுதும் இருப்பார்கள். எங்கள் அணியின் வீரர்களுக்கு தான் அனைத்து பாராட்டுகளும் சேர வேண்டும். தேவைப்படும் பொழுது அவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து விளையாடி செம்மையாக வெற்றி பெற்றுள்ளார்கள். செம்மண் கலந்த ஆடுகளம் எப்பொழுதுமே வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும். எனினும் டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெற உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம். இந்த ஆடுகளத்தில் நாம் அதிகப்படியான பொறுமையை வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் பேட்டிங் செய்யும் பொழுதும் பொறுமையாக இருந்தோம், பந்து வீசும் பொழுதும் பொறுமையாக இருந்தோம். இதன் மூலம் வங்கதேசத்திற்கு எதிராக எங்களால் நெருக்கடியை ஏற்படுத்த முடிந்தது. அஸ்வின் எப்பொழுதுமே பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அவருடைய பேட்டிங்கை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர் கிரிக்கெட்டை விட்டு விலகிச் செல்லவே இல்லை. எப்பொழுதும் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டே இருந்தார். TNPL நடைபெற்ற பொழுது கூட அதில் பேட்டிங் செய்து கலக்கியிருந்தார் என்று ரோஹித் சர்மா பாராட்டியுள்ளார்.